பேர் பவானி. வெல்கம் டு சாமி போனஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைல்ல நாட்டுக்கோழி குழம்பு தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. இது கூட சுட சுட சாதம், பரோட்டா, இடியாப்பம், இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி போனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா, மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 5 காஷ்மீர் மிளகாய், இது கலருக்காக தான் போடுறேன். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டைத்துண்டு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது சேர்க்கும் பொழுது குழம்பு கெட்டியாக கிடைக்குங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முக்கியமாக நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை விட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 50 கிராம் தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவே போதும். 3 கொத்து கறிவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சின்ன தேங்காய் அரை மூடி எடுத்து துருவி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு, இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுங்க, அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் வதக்கினீங்கன்னா மட்டும் போதும். இந்த மசாலா வறுபட்டுடுச்சுன்னா கோழி குழம்பு இப்பயே வச்ச மாதிரி அந்தளவுக்கு வாசனை செம்மையாக அடிக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா குடஞ்சி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நாட்டுக்கோழியில் அதிகமாக நீச்ச வாசனை அடிக்குங்க. அதை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சு இதை ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த நீச்ச வாசனை உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்கனை 3 டைம் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த குழம்பு நீங்கள் கடாயிலையும் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோக்கு நடுவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. இது சேர்த்து நல்லா சூடாகட்டும். ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, மராட்டி முக்கு, கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கிராம்பு வெடிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எண்ணெயிலே இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 50% நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே செஞ்சிங்கன்னா நீச்ச வாசனை கண்டிப்பாக அடிக்காதுங்க. டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே அந்த சிக்கன் நல்லா வதங்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள், இது 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெயிட் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம் இருக்குங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதே மெத்தடில் தாங்க நீங்கள் கடாயிலையும் செய்யணும். ஆனால் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ஆகுங்க. அதுவே நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா 3 விசில் விட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நாட்டுக்கோழி நல்லா வேகிறதுக்காக நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. நம்ம தேங்காய் திருவின தேங்காயோட மூடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி குழம்பு தாளிக்கும் போது லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது சட்டுன்னு உங்களுக்கு கறி வெந்து வந்துடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க.
அதுவே கறி நல்லா வெந்து வந்துருங்க. அதுக்கு மேலே வேண்டாம். 3 விசில் வந்ததும் ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். நம்ம யூஸ் பண்ண எண்ணெய்லாம் நல்லா மேலே திரண்டு வந்திருக்கு. கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். எனக்கு குக்கர் சின்னதாக இருக்கிறதுனால நான் கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி நிறைய விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் மீடியமாக வைக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். காரம் உப்புலாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா காரமும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா கறி வந்து நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க மசாலாக்காக தான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு மிக சுவையாக ரெடி. நம்ம சேனல் சுவாமி போனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா, பாய்.